எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மாங்காய் சீசன் வந்துட்டாலே விதமாக மாங்காய் ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி 4 விதமான மாங்காயில் ரெசிபி செய்ய போகிறேன். 1 மாங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு பதிலாக அடிக்கடி இந்த மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். அடுத்தது கேரளா ஸ்டைலில் மாங்காய் பச்சடி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிற விதமும் புதுமையாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்துட்டு இனிமேல் மாங்காய் சீசன் இருக்கிறப்ப மாங்காய் பச்சடி அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, கோசம்பரின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக முளைக்கட்டின பாசி பயிரில் எலுமிச்சம்பழம் ஜூஸை பிழியாமல் அதுக்கு பதிலாக மாங்காவை துருவி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கர்நாடகா ஸ்டைலில் பிசி உப்புனிக்காய் அப்படிம்பாங்க. மாங்காவை வதக்கி செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 4 ரெசிபி மட்டும் இல்லாமல் வரப்போகிற சம்மர் சீசனில் மாங்காய் மாம்பழத்தை வச்சுட்டு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மாங்காயில் நம்ம பார்க்க போகிற முதல் ரெசிபி மாங்காய் சாதம். ஒரு 100 கிராம் அரிசியை தனியாக வடித்து உதிராக வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காவை தோலோடு துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கண்டிப்பாக வேணும். இது கூட கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக, ரொம்ப வேண்டாம், ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா 2 டீஸ்பூனுக்கு அதிகமாக தேங்காய் துருவல். இதெல்லாம் தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக முதல்ல நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வானலியில் நல்லா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம மற்ற வெரைட்டி ரைஸுக்கு எப்படி தாளிப்போமோ அதே போல் தான் தாளிக்கணும். தாளிதம்லாம் பொரிஞ்சுட்டுருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்தது நான் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இதே பச்சை நிலக்கடலையாக இருந்தால் கடுகு சேர்க்கறதுக்கு முன்னாடி நிலக்கடலை சேர்த்துடணும். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சாதத்துக்கு தேவையான 3/4 டீஸ்பூன் தூளுப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு இந்த தேங்காய் வதங்கணும். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்செடுத்து இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் பாருங்கள். தோல் எடுக்க வேண்டாம். தோலோடைய கேரட் துருவலில் மாங்காவை துருவிட்டு இதுவும் ஓரளவு நல்லா வதங்கிடணும். எந்த அளவுக்கு இதை வதக்கணும் அப்படின்னா, அந்த மாங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த சாதம், பொதுவாக நம்ம இந்த மாதிரி கலந்த சாதம் அப்படின்னா குக்கரில் நம்ம சாதத்தை வேக வச்சு உடனே வேறு ஒரு தாம்பாளத்தில் மாற்றி வச்சுட்டா நல்லா உதிராக இருக்கும், குழஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்த சாதத்தில் நம்ம பெரட்டி எடுக்கிறப்ப இன்னும் சாதம் அதிகமாக குழையாமல் அப்படியே உதிராக இருக்குங்க. இதுக்கு எலுமிச்சம்பழம் புழிய வேண்டாம். மாங்காவோட புளிப்புத்தன்மையை பொறுத்து தான் நம்ம எலுமிச்சம்பழம் புழியணும். புளிப்பு இல்லாத மாங்காய் அப்படின்னா தாராளமாக அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்தாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கும் ஆகட்டும், மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்குமே நீங்கள் எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு பதிலாக இந்த மாதிரி மாங்காய் சாதம் செய்யலாம். நல்ல ஒரு கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய் வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் மாங்காய் பச்சடி. நான் எப்போது எப்படி செய்வேன்னா, மாங்காவை கொஞ்சம் தண்ணியில் வேக விட்டு பச்சை மிளகாய் கீரி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் வெள்ளை கரைசலோ இல்லை வெள்ளத்தை பொடி பண்ணி போடுவேன். ஆனால் கேரளாவில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. 1 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வெள்ளத்தை தனியாக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய வச்சுக்கிறேன். அந்த டைமில் நம்ம வானலியில் நல்லா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த எண்ணெயில் நறுக்கி வச்ச மாங்காய், இது பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் மீடியம் சைஸில் 2 மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாங்காயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வதக்கிறப்ப நல்லா தோலெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும், நல்லா வெந்துருங்க. ஆனால் குழையாத அளவுக்கு நம்ம இதை 5 நிமிஷத்தில் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வதக்கி வச்ச மாங்காவை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து திரும்பவும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம் தாளிதம் கொடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு மணம் இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்க்குறப்ப கண்டிப்பாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டால் கலர் இருக்குங்க, காரம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணியில் வெள்ளத்தை கரைய விட்டுருக்கோம் இல்லையா, வடிகட்டியால் வடிகட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டோன்னே அடுப்பை கூட நிறுத்திவிடலாம். ஏன்னா எண்ணெயில் மிளகாத்தூள் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். வெள்ளைக்கரைசல் சேர்த்துட்டு கூட திரும்பவும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் எடுத்துகிட்டு இருக்க வெள்ளைக்கரைசல் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அந்த கலர் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா. முடிஞ்ச வரைக்கும் பாகு வெல்லம் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மாங்காவை சேர்த்துக்கணுங்க.
2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்லா அந்த மாங்காவோட வெள்ளை கரைசல் சேர்ந்துட்டு அப்படியே குழஞ்சும் போகாது. அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டதுக்கப்புறம் சூடு தணிஞ்சிடும். நல்லா திரும்பவும் அந்த வெள்ளை கரைசல் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். முடிஞ்சால் மூடியும் வைக்கலாம். முக்கியமாக அதை சிம் ஃப்ளேமில் செய்யுங்க. அந்த வெள்ளை கரைசலோட மாங்காவும் சேர்ந்துட்டு அந்த வெள்ளை கரைசல் பார்த்திங்கன்னா திக்காகவும் அதே சமயத்தில் ஒரு ஜாம் மாதிரி எடுத்து மாங்காய் கரையாமல் இருக்கும். டைரெக்டாக நம்ம வெள்ளத்தில் சேர்க்குறப்ப அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாங்காய் துண்டங்களை அப்படியே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த கிரேவியை பார்த்திங்கன்னா அடை தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டும் போகாது. ஏன்னா நம்ம டைரெக்டாக வெள்ளை கரைசலை மாங்காவை கொதிக்க வச்சுருக்கோம், மாங்காவை எண்ணெயில் வதக்கிட்டோம். கேரளா ஸ்டைலில் மாங்காய் பச்சடி இப்படி தான் செய்கிறாங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அவசியம் நீங்கள் மாங்காய் சீசன் இருக்க வரைக்கும் மாங்காய் பச்சடி அப்படின்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். அடுத்தது மாங்காய் வச்சுட்டு வடை பருப்புன்னு சொல்லலாம், இல்லைனா கோசம்பரின்னு சொல்லலாம். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக மாங்காவை துருவி சேர்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மாங்காய் சேர்த்து வடை பருப்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன கப்பால் 1 கப்பு பாசிப்பயிரை ஊற வச்சு முளை கட்டியிருக்கேன். இந்த பாட்டிலில் நம்ம முளை கட்டுறப்போ ரொம்ப சீக்கிரம் முளை கட்டுது. இதனுடைய லிங்க் நான் தரேன். அமேசானில் ஆன்லைனில் வாங்கினேன். இல்லைனா நீங்கள் தாராளமாக பாசி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ முளை கட்டின பாசி பயிரில் நான் வடைப்பருப்பு செஞ்சு காமிக்க போகிறேன். கோசம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இதில் முளைக்கட்டி வச்சுருக்கிற அந்த பாசி பயிரை ஒரு முறை நல்லா தண்ணியில் அலம்பிடணும். நீங்கள் துணியில் கட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஹாட் பேக்கில் முளை கட்டியிருந்தாலும் ஒரு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கணும். இதே பாசி பருப்பாக இருந்தால் அந்த பாசி பருப்பில் ஊற வச்ச தண்ணியை வடிச்சுடலாம். இந்த பயிர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு முறை அலசிக்கணும். தண்ணி வடித்த அந்த பாசி பயிரை ஒரு பவுலில் சேர்த்துடாச்சு. அடுத்தது பொடி பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், கேரட்டை துருவி வச்சுருக்கேன், மாங்காவையும் துருவி வச்சுருக்கேன். மாங்காய்லாம் 1 கைப்பிடி அளவு, கேரட்டு 1 கைப்பிடி அளவு. வெள்ளரிக்காய் ஒரு மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 1 வெள்ளரிக்காய், சின்னதாக இருந்தால் 2 வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். நான் மாங்காயில் பார்த்திங்கன்னா அது கிளிமூக்கு மாங்காயில் 2 சைடு கன்னத்தை நறுக்கி அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய், துருவின கேரட்டு, துருவின மாங்காய். இந்த மாதிரி மாங்காய் சீசன் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் இந்த வடைப்பருப்பு செய்கிறீங்க, கோசம்பரி செய்கிறீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழியாமல் மாங்காவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுடுத்துனா நம்ம அதுக்கு சாப்பிட்றப்ப வாயில் தட்டுப்பட்டாலும் கொஞ்சம் கூட காரம் இருக்காது, ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் பச்சை மிளகாவும் பொரிஞ்சதையும் அப்படியே இந்த வடைப்பருப்பு மேலே சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இந்த வடைப்பருப்பு செஞ்சாச்சு பார்த்தீங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு இடத்துல வெள்ளரிக்காய், ஒரு இடத்துல மாங்கான்னு இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப சாப்பிட்றப்ப ஒரு டீஸ்பூன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாங்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்ந்து வரணும். வெயிட் லாஸ் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முளைக்கட்டின பாசி பயிரோட இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளரிக்காய், கேரட்டு, மாங்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முறை பச்சை நிலக்கல்லை வேக வச்சுக்கோங்க. ஒரு முறை கொண்டக்கல்லை வேக வச்சாலும் இந்த வெள்ளரிக்காய், தேங்காய், மாங்காய் அப்புறம் கேரட்டு சேர்க்க மறக்காதீங்க. ரொம்ப ஹெல்த்தியான வடைப்பருப்பு செஞ்சாச்சு. அடுத்து வதக்கி எடுத்து மாங்காய் ஊறுகாய். கிளிமூக்கு அந்த மாங்காய்லாம் கிடச்சா நம்ம பச்சை மாங்காய் ஊறுகாய் போடுவோம் இல்லையா, அது ஒரு 3-4 நாளைக்கு மேலே உங்களுக்கு வெளியில் வச்சா கூட வீணாப்படும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 1 வாரத்துக்கு அதிகமாக வைக்க முடியாது. எங்கள் கர்நாடகா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இதை பிசி உப்புனிக்காய் அப்படிம்போம். பிசி உப்புனிக்காய்னா மாங்காவை வதக்கிட்டு இதுக்கு மிளகாத்தூள் போடாமல் மிளகாய் எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி சேர்க்குறதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் 2 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய துண்டமாக நறுக்கிக்கணும். ரொம்ப பொடிசாக நறுக்காமல் ஓரளவு மீடியம் சைஸாக நறுக்கிக்கணும். இப்போ இந்த மாங்காய் நறுக்கின சைஸையும் காமிக்கிற பாருங்கள். இந்த சைஸில் நறுக்கி வச்சாச்சு. ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்தயமும் நிறம் மாறணும், கடுகு நல்லா படபடன்னு வெடிச்சிருக்கு. இப்போ அடுத்தது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் பிசி பெருங்காயம்னு சின்ன சின்னதாக விற்குதுங்க, கட்டி பெருங்காயம், ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி நான் பெருங்காயத்தை 2 பீஸ் எடுத்திருக்கேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் தாளித தப்பு போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி ஒரு 5, நம்ம ரெட் சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய், காரத்துக்கு 4, கலருக்காக ஒரு 5 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், தீஞ்சு போகக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா உங்களுக்கு மொறுமொறுப்பாகிடணும்.
இந்த அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து கடுகு வெந்தயத்தோடையே இந்த பெருங்காயத்தையும் மிளகாயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே வானிலையிலே பாருங்கள், அந்த எண்ணெயை போரும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச அந்த மாங்காவை சேர்த்துக்கிறேன். சிம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வதக்கி எடுக்கணுங்க. இதை நீங்கள் மூடி வச்சும் வதக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஓப்பன் குக்கிங்லேயும் வதக்கலாம். மூடி வச்சா 2 நிமிஷத்தில் வதங்கிடும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்துட்டா சீக்கிரமே மாங்காய் வதங்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம ஓப்பன் குக்கிங்லேயே வைக்கலாங்க. நான் மூடி வச்சதுனால கொஞ்சம் குழஞ்செடுத்து, அதனால் நீங்கள் ஓப்பன் குக்கிங்லேயே ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போருங்க. இப்போ அடுத்தது நம்ம வறுத்து வச்ச அந்த மிளகாயெல்லாம் பெருசாக இருந்தால் 2-3 உடச்சிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் உங்களுக்கு அரைப்படாது. இந்த மாதிரி உடச்சிட்டு மீதி இருக்கிற கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நான் மூடி வச்சதுனால கொஞ்சம் குழஞ்சி போயிடுத்து, நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்குது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாங்காய் வெந்து கலரும் மாறிடுது. இந்த பொடிச்சு வச்ச கடுகு வெந்தயம் பெருங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடணும். ரொம்ப சரியான அளவில் மிளகாலாம் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூனுக்கு அதிகமாக வெல்லம் சேர்க்கணும். எங்கள் கர்நாடகா சமையலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே இனிப்பு கலந்துருக்கும். சாம்பாரில் ரசத்தில் கூட நாங்கள் வெல்லம் சேர்ப்போம். இந்த பிசி உப்புனிக்காக்கு வெல்லம் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கடாரங்காயும் இதே மாதிரி எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி உப்பு காரம் மிளகாய் எண்ணெயில் வறுத்து போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு பாருங்கள், 1 வருஷம் வரைக்கும் கெடாதுங்க. அடுப்பை நிறுத்திடுறேன். கொஞ்சம் நான் மூடி வச்சு இந்த மாங்காயை வேக வச்சதுனால சேர்ந்துண்டா மாதிரி இருக்குது. நம்ம சாதாரணமாக மூடி வைக்காமல் வேக வச்சோம்னா மாங்காய் அப்படியே தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தாராளமாக 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதை பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த ஊறுகாயை நீங்கள் பரிமாறினீங்கன்னா ஸ்பூனில் பரிமாறினா பத்தாதுங்க. நல்லா ஒரு 3 டீஸ்பூன் ஊறுகாய் ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்கி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சாதத்தை பரட்டி சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். மாங்காயில் 4 விதமான ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மாங்காய் சீசன்ற வரைக்கும் இந்த 4 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.